இன்னைக்கு நம்ம சேனல்ல 2019ல வெளிவந்த டார்க் என்கவுண்டர் அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய ஒரு ஸ்டோரி என்னன்னா, ஒரு காட்டுல ஒரு சின்ன வீடு ஒன்று இருந்திருக்கு. அந்த வீட்டுல ஒரு துக்க சம்பவத்துக்காக அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் ஒண்ணு கூடியிருக்காங்க. அப்போ அன்னைக்கு நைட்டு ஒரு அமானுஷமான வெளிச்சம் வந்து அவங்க வீட்டை வந்து ஆட்கொள்ளுது. அப்படி ஆட்கொள்ளும் போது அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் ஒன் பை ஒன்னா மறைய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ லாஸ்டா அந்த வெளிச்சத்துக்கிட்ட இருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்னு இந்த படம் ஃபுல்லாவே ரொம்பவுமே சஸ்பென்ஸாகவும் த்ரில்லிங்காகவும் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி கான்செப்ட்ல இப்படி ஒரு படத்தை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. உண்மையிலுமே இந்த படம் ஒரு வேற கான்செப்ட் எடுத்திருப்பாங்க. நீங்க வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கே இந்த படம் ரொம்ப பிடிக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன சிட்டியை காமிக்கிறாங்க. அந்த சிட்டிக்கு பக்கத்துல ஒரு சின்ன காடு மாதிரி இருக்கு. அந்த காட்டுல ஒரு சின்ன வீட்டை காமிக்கிறாங்க. அப்போ அந்த வீட்டோட மெயின் டோர் எல்லாம் ஓப்பன் ஆயிருக்கு. அதே சமயத்துல அந்த வீட்டுல இருக்க போட்டோஸ் உடஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல ஒரு சின்ன பொண்ணு இருந்திருக்கா. அவளுடைய ரூம் கூட ஓப்பன்ல தான் இருக்கு. அந்த சமயத்துல அந்த பொண்ணோட அவங்க அப்பா அம்மா உள்ளார வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு எங்கே காணாம போயிட்டா, ஒருவேளை எங்க போயிருப்பா அப்படின்னு எல்லா இடமும் தேடி பாக்குறாங்க. எங்கேயுமே அவளை காணோம். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா மேசி காணாம போயிட்டு ஒரு வருஷம் ஆகுது. ஆமா, மேசி காணாம போயிட்டா. அவ காணாம போனதுக்காக அவங்க அப்பா அம்மா எல்லா இடமும் போஸ்டர்லாம் அடிச்சு ஓட்டிருக்காங்க. ஆனா இருந்தாலும் மேசி எங்க போனா அப்படின்னு யாருக்குமே தெரியவே இல்லை. சோ இன்னையோட மேசி காணாம போயிட்டு ஒரு வருஷம் ஆனதால அவங்க அப்பா அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லலாம் அப்படின்னு அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் ஒண்ணு கூடியிருக்காங்க. அப்போ ஹீரோனி இவங்க அக்கா ஹஸ்பண்ட், ஹீரோட அண்ணன் தம்பி எல்லாரும் வந்திருக்காங்க. ஹீரோனி இவங்க அக்கா ஹஸ்பண்ட் இருக்கான்ல, அவன் தான் வந்து இந்த ஏரியாவுக்கு போலீஸ். சோ அவன் தான் மேசி காணாம போன கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல டிவிக்கு என்ன பேட்டி கொடுக்குறான்னா, எங்க வீட்டுல வந்து ஒரு சின்ன பொண்ணு காணாம போயிட்டா. அவ காணாம போயிட்டு ஒரு வருஷம் ஆகுது. எங்களால வந்து பாத்தீங்கன்னா அவ காணாம போனதை ஏத்துக்க முடியல. நாங்களும் ஒரு வருஷமா அவ எங்க போயிட்டா அப்படின்னு நாங்களும் தேடி பாக்குறோம். எங்களுக்கு சின்ன ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கல அப்படின்னு பேட்டி கொடுக்கும் போது இதை பார்த்த ஹீரோனி அவங்க அம்மா, சோ இதை பார்த்த ஹீரோனியை ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அவங்க பொண்ணோட ரூம்ல போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. ஹீரோனியோட அவங்க அக்காவும் மேல அவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக அவங்களும் பின்னாடியே போறாங்க. அதே சமயத்துல ஹீரோவுக்கு அவங்க பொண்ணு காணாம போனது ரொம்பவே மைண்ட் அப்செட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம யாரு நார்மலா பேசினாலும் அவங்க மேல ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டு இருப்போம். சோ அந்த சமயத்துல அவங்க தம்பி அவங்ககிட்ட பேசும்போது கூட ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்கான். சோ இதெல்லாம் பார்த்த ஹீரோட பையன் ஏன்பா கோவப்படுற அப்படின்னு கேட்கும்போது அவன் மேலேயும் ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலா என்னன்னா, ஹீரோக்கு ஒரு பொண்ணு மட்டும் கிடையாது, ஒரு பையனும் இருக்கான். இப்போ அவங்க தம்பிகிட்ட ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டு அவனும் மாடிக்கு அவனுடைய ரூமுக்கு போயிடுறான். அதனால ஹீரோ சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு அவனுடைய அண்ணனும் மேல போயிட்டு, டேய் நடந்து போச்சு, என்ன பண்றது, மேசி காணாம போனது எங்களுக்கும் ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் வந்து லைஃப் வந்துட்டு நம்ம எல்லாமே மூவ் பண்ணி போயிட்டு தானே இருக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம கடந்து போகணும், அதுதான் வாழ்க்கை. என்னோட ஒய்ஃப் தான் இறந்து போயிட்டா, எனக்கும் ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும், எல்லாத்தையும் கடந்து தானே போகணும் அப்படின்னு ஹீரோ கிட்ட ரொம்ப அட்வைஸ் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது, அட்வைஸ் பண்ணது ஈஸி, அவன் இடத்துல இருந்து பார்த்தா தான் அதோட வழி புரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ அவங்க அண்ணன் கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். சரி விடு, நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்தி கீழே கூட்டிட்டு வராங்க. அதே சமயத்துல ஹீரோனுக்கு அக்காவும் ஹீரோனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்து இப்ப எல்லாருமே வந்து டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு அந்த வீட்டுல அவங்கவுங்க சின்ன வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதே சமயத்துல ஹீரோக்கு மைண்ட் அப்செட்டா இருந்தால வெளியில வந்து உட்காந்துருக்கோம். அப்போ வெளியில வந்து உட்காந்துருக்கும் போது வானத்துல ஏதோ மின்னல் மாதிரி ஒரு வெளிச்சம் வந்து சரக்குன்னு போகுது. ஆனா இவனால வந்து அது என்னன்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணவே முடியல. அதே சமயத்துல காட்டுள்ளாரும் ஏதோ ரொம்ப சத்தமா கேக்குது. அது மட்டும் இல்லாம அவனோட நாய் வந்து அந்த காட்டை பார்த்து ரொம்ப குலைச்சிக்கிட்டே இருக்கு. உள்ளார வந்து ஹீரோனி கிட்ட வெளியில ஏதோ ரொம்ப சத்தம் கேக்குது, ஏதாவது பசங்க தான் ஏதோ பட்டாசு வெடிக்கிறாங்க, நான் போயிட்டு என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு ஹீரோனி கிட்ட சொல்லும் போது, நீங்க ஏன் தனியா போறீங்க, உங்க அண்ணன் தம்பி அதே போல எங்க மாமா எல்லாரும் இருக்காங்களா, அவங்களை கூட்டிட்டு போங்க, ஏன்னா நீங்க தனியா போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவோட பையன், அதுக்கப்புறம் ஹீரோவோட அண்ணன் தம்பி, அப்புறம் ஹீரோனோட அக்கா புருஷன், இவங்க 5 பேர் என்ன, சோ இவங்க 5 பேரும் ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு காட்டுள்ளார போறாங்க. அப்போ காட்டுள்ளார போன பிறகு அப்போ ஹீரோ வந்து அவங்க பையனையும் அவங்க அண்ணனையும் நீங்க கார்லயே இருங்க, நாங்க போயிட்டு என்னன்னு பாத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கார்லயே விட்டுட்டு இவங்க 3 பேரும் மட்டும் காட்டுள்ளார போயிட்டு இருக்காங்க. அப்படி காட்டுள்ளார போகும்போது ஒரு மாதிரி வித்தியாசமான சவுண்டு கேக்குது. இவங்களால வந்து அது என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லி உணரவே முடியல. அது மட்டும் இல்லாம தூரத்துல ஒரு ஆரஞ்சு கலர் லைட் மாதிரி இருக்கு. ஆனா அந்த லைட்டை பார்க்கும்போது ரொம்பவே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கு. இவங்களை வந்து லைட்டை மயக்கிற மாதிரியே இருக்கு. அதே சமயத்துல இங்க ஹீரோட அவங்க அண்ணனும் அவங்க பையனும் கார்ல உட்காந்துருக்காங்கல்ல, சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த காரோட லைட் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகி ஆஃப் ஆகுது. அது மட்டும் இல்லாம அந்த கார்ல இருக்க ஸ்பீக்கர் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது. அதே போல காரும் ஷேக் ஆகிட்டே இருக்கு. இவங்களால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியவே இல்லை. அதே போல வீட்டையும் காமிக்கிறாங்க. வீட்டுக்கிட்டையும் ஒரு மாதிரி பயமான சத்தம் கேட்குது. அங்க இருக்க லேடிஸாலையும் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரிஞ்சிக்க முடியல. அது மட்டும் இல்லாம இப்ப காட்டுல இருக்க பறவைகள் எல்லாம் ரொம்ப பயமா கத்துது. இப்ப நம்ம வில்லேஜ் சைடு எல்லாம் இப்ப காக்கா எல்லாம் நிறைய கத்துச்சுன்னா யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுமில்ல. அதே போலதான் அந்த காட்டுல இருக்க பறவைகள் எல்லாம் பயமா கத்துறதால வீட்டுல இருக்கவங்க என்ன தோணுதுன்னா, காட்டுல போனவங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதே போல காட்டுல இருக்கவங்க என்ன தோணுதுன்னா, வீட்டுல இருக்கவங்க ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்களும் நினைச்சிட்டு இருக்காங்க. சோ அதே சமயம் வீட்டுக்கிட்டையும் ஒரு ப்ளூ கலர் வெளிச்சம் அப்படி சுத்திட்டே இருக்க மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு உருவம் வந்து அந்த வீட்டை சுத்தி வர மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அதே போல அந்த கார்கிட்ட காமிக்கிறாங்க. காருக்கிட்டே ஏதோ ஒரு ப்ளூ கலர் வெளிச்சம் அவங்களுக்கு சுத்தி வந்துட்டே இருக்கு. அந்த சமயத்துல ஹீரோட உங்க அண்ணா சரி அது என்னவா இருக்கும் அப்படின்னு நான் இறங்கி பாக்கணும்னு சொல்லிட்டு அவன் இறங்கி பார்க்கும்போது சோ அந்த வெளிச்சம் வந்து அவனை வந்து முழுமையா ஆட்கொள்ளுது. அந்த சமயத்துல அவன் வந்து மறைஞ்சு போயிடுறான். சோ இதெல்லாம் பார்த்த
பார்த்த உடனே ஹீரோட அவங்க பையன் நோவா பயமா கத்துறான். இந்த சத்தத்தை கேட்ட ஹீரோ நம்ம பையனுக்கு இன்னும் ஆயிடுச்சு, நம்ம அங்க போயிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பையனுக்கு இன்னும் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோ வேகமா ஓடி வந்துட்டு இருக்கான். இப்ப மீதி இருக்குது ஹீரோட தம்பியும் அதே போல ஹீரோட அவங்க அக்கா ஹஸ்பண்ட், இவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த ஆரஞ்சு கலர் வெளிச்சத்தை பார்த்த உடனே ஹீரோனோட அக்கா ஹஸ்பண்ட் கிணத்து ஒரு மாதிரி மெய் செலுத்து போறான். இதனால ஹீரோட அவங்க தம்பி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தட்டி தட்டி பார்க்கும்போது நினைக்கே வரான். அப்போ ஹீரோ வந்து கார்கிட்ட வந்து பார்க்கும்போது அவங்க அண்ணன் காணாம போன விஷயம் தெரிய வருது. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு நிமிஷம் கூட இந்த கார்ல இருக்க கூடாது, நம்ம வீட்டுக்கு போயாகணும்னு சொல்லிட்டு 4 பேருமே அந்த காரை எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன பிறகு ஹீரோ நீங்க எல்லாரும் எங்க வீட்டுல இருங்க, நான் போயிட்டு அண்ணனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரோம் அப்படின்னு ஹீரோ என்ன பண்ணனா அவனோட கண்ணை எடுத்துட்டு காட்டுள்ளார போயிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் கூடவே அந்த வீட்டுல இருக்க நாயும் போயிட்டு இருக்கு. இப்போ காட்டுள்ளார போயிட்டே இருக்கும்போது அவனுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது. இவனால வந்து அது என்ன சத்தம் அப்படின்னு கொஞ்சம் கூட ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியல. அந்த சமயத்துல இவன் கூட வந்த நாயும் அந்த சத்தத்தை கேட்டு அது ஒரு பக்கம் கத்திட்டு காட்டுள்ளார ஓடி போகுது. ஆனா இப்ப ஹீரோக்கு ரொம்பவே பயமா இருக்கு. இதனால என்ன பண்றானா அங்கிருந்து வேகமா ஓடி வந்து கதவை லாக் பண்ணிக்கிறான். இனிமே வந்து நம்ம வெளியிலே போக கூடாது அப்படின்னு எல்லாருமே வீட்டுள்ளார ரொம்பவே பயந்து போயிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த சமயத்துல அந்த வீட்டை சுத்தியுமே பயங்கரமான சத்தம் கேட்குது. இவங்களால என்னடா சத்தம் கேட்குது, நம்ம டெய்லிக்கும் இதே வீட்டுல தான் இருக்கிறோம், ஆனா இன்னைக்கு மட்டும் என்ன இப்படி எல்லாமே வித்தியாசமா நடக்குது அப்படின்னு ஒண்ணுமே புரியாம ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. அப்போ அந்த சமயத்துல மேல மாடில இருந்து ஒரு மாதிரி பயங்கரமான சத்தம் கேட்குது. என்னன்னா அந்த சத்தம் வந்து காணாம போன பத்தியா அவங்களுடைய பொண்ணு மேசி அவளுடைய ரூம்ல தான் பயங்கரமா சத்தம் கேட்குது. இவங்களும் ஒரு மாதிரி பயந்துட்டே போயிட்டு அந்த டோரை ஓபன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது ஒரு மங்கி பொம்மை சத்தம் போட்டுட்டே இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா அந்த பொம்மை வந்து அந்த மேசியோட பொம்மை தான். இதெல்லாம் பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா அந்த மங்கி பொம்மை அது ஒர்க் ஆகாது, ஆனா இப்ப வந்து ஒர்க் ஆயிட்டு இருந்தால இவங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அதே சமயத்துல அந்த வீட்டுல இருக்க எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாமே வந்து ஹை வோல்டேஜ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஹை வோல்டேஜ் மாதிரி வந்து எல்லாமே வெடிக்க ஆரம்பிக்குது. ஒர்க் ஆன பொருள் ஒர்க் ஆகாத பொருள் எல்லா பொருளுமே வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹை பவர் வோல்டேஜ் வந்து அட்டாக் பண்ணதால எல்லாமே வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே எல்லாருக்குமே ரொம்ப பயமா இருக்கு. அந்த சமயத்துல அந்த வெளிச்சங்கள் அவங்க வீட்டை சுத்தி வரதுல ஏதோ ஒரு மேக்னெட்டிக் போர்ஸ்ல அந்த வீட்டுல இருக்க மெட்டல் பொருட்கள் எல்லாமே வந்து அதுக்கு இதுக்கு மேல பறந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. இது எல்லாமே ஒரே செகண்ட்ல நின்னு போகுது. அது மட்டும் இல்லாம ஹீரோன்னு பயந்து போயிட்டு போலீஸ் கால் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது கால் வந்து போக மாட்டேங்குது. சோ இதுக்கு முன்னாடி இவங்க வீட்டை சுத்தி அந்த முழு கலர் வெளிச்சமோ ஆரஞ்சு கலர் வெளிச்சமோ சுத்திட்டு வந்துச்சு. இப்போ வந்து ஏதோ ஒரு உருவம் வந்து இவங்க வீட்டை சுத்தி வர மாதிரியே இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த உருவம் வந்து இவங்க மெயின் டோரை தட்டுற மாதிரியே இருக்கு. இதை பார்த்த ஹீரோ ஆனா நீங்க தான் வந்திருக்கீங்களா இல்ல வேற யாராவது வந்திருக்கீங்களா, உண்மையை சொல்லுங்க, நான் வந்து கையில வந்து கன்னு தான் வச்சிருக்கேன், உண்மையை சொல்லுங்க, நீங்க யாருன்னு சொல்லலாம், கண்டிப்பா உங்களை ஷூட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துகிட்டே போயிட்டு டோரை ஓபன் பண்ணி பார்க்கும்போது வெளியில யாருமே இல்ல. ஆனா அதே சமயம் எல்லாருக்கும் என்ன தோணுதுன்னா ஏதோ ஒரு உருவம் மட்டும் இந்த வீட்டை சுத்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் மட்டும் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருமே கையில வந்து ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுள்ளார ரொம்பவே எச்சரிக்கையா இருக்காங்க. இன்கேஸ் வந்து அந்த உருவம் உள்ளார வந்துச்சுன்னா அதை போட்டு தலையிடலாம் அப்படின்ற மாதிரி தான் ரொம்பவே எச்சரிக்கையா இருக்காங்க. அதே சமயத்துல அந்த கிணத்து என்ன பண்ணனா அங்க இருக்க ஜன்னல் வயல எட்டி பாக்குறான். இப்போ எட்டி பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரியுது. சோ அப்பதான் அந்த கிணத்து வந்து ஹீரோட்ட ஒரு விஷயத்தை சொல்றான். என்னன்னா இவங்க வீட்டுக்கு வெளியில வந்து இந்த பேஸ்மெண்ட்டுக்கு போற மாதிரி ஒரு ஓப்பன் ஒன்று இருக்கும். சோ அந்த ஓப்பன் வந்து எப்பவுமே மூடிதான் இருக்கும். ஆனா இப்ப பார்க்கும்போது அது ஓப்பன்ல இருக்கிறதால அதை ஹீரோட்ட சொல்லும் போது ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இன்கேஸ் வந்து அவங்க இருந்தா அந்த பேஸ்மெண்ட் அடியில தான் இருக்கணும், நம்ம கண்டிப்பா போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த கிணத்து ஹீரோ அதே போல அவங்க தம்பி 3 பேரும் வெளியில வராங்க. அப்படி வெளியில வந்து பார்க்கும்போது கரெக்டா அந்த ஸ்டெப்பு கிட்ட தான் அந்த ஓப்பன் மாதிரி இருக்கு. சோ அங்க மழை ரொம்ப அதிகமா பேஞ்சுக்கிட்டு இருக்கு. சோ அதே சமயம் ஹீரோனு இவங்க அக்கா மேல ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி ஒன்று எடுத்துட்டு போயிருந்திருப்பாங்க. ஆனா மேல போன பிறகுதான் தெரியுது ஆனா மேல சத்தம் கிடையாது, கீழே தான் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே சிம்மி கிட்ட வந்து பாக்குறாங்க. அப்போ அது பக்கத்துல வந்து ஏதோ ஒரு புளு கலர் வெளிச்சம் மாதிரி இவங்க மேல படுற மாதிரியே இருக்கு. சோ இவங்களே மெய் மறந்து அந்த புளு கலர் வெளிச்சத்தை பார்த்துட்டே இருக்காங்க. அதே சமயத்துல அந்த பேஸ்மெண்ட் உள்ளார போன ஹீரோ அவங்க தம்பி அதே போல அந்த கிணத்து இவங்க 3 பேரும் உள்ளார போய் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கேயுமே வந்து அந்த புளு கலர் வெளிச்சம் இவங்க மேல படுற மாதிரியே இருக்கு. அப்போ ஹீரோ மேல பட்ட உடனே ஹீரோ வந்து ஒரு செகண்ட் அசையாம மெய் செலுத்து போயிருக்கான். அதே போல ஹீரோனுக்கு அக்கா வந்து புளு கலர் வெளிச்சத்தை பார்த்துட்டே இருக்கும்போது பக்கத்துல வந்து ஒரு போட்டோமா இருக்கு. அந்த போட்டோவை பார்க்கும்போது அதுல ஒரு உருவத்தை காமிக்கிறாங்க. அந்த உருவம் ரொம்பவே பயங்கரமா இருக்கு. அந்த புளு கலர் வெளிச்சம் ஹீரோனு அக்கா மேல பட்ட உடனே அவங்களும் வந்து மறைஞ்சு போயிடுறாங்க. அதே சமயத்துல இங்க கீழே ஹீரோ மேலே அந்த புளு கலர் வெளிச்சம் பட்டதால ஹீரோ மறைஞ்சு போயிடுறான். சோ இது எல்லாத்தையும் பார்த்து ஹீரோட தம்பி வாங்க கிணத்து போயிடலாம், இந்த புளு கலர் வெளிச்சத்தால தான் எல்லாரும் மறைஞ்சு போயிடுறாங்க, அந்த வெளிச்சம் நம்ம மேல படத்துக்குள்ள நம்ம வந்து வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டு லாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே இந்த புளு கலர் வெளிச்சம் அந்த கிணத்து மேல பட்ட உடனே அந்த கிணத்து அங்க வந்து மறைஞ்சு போயிடுறோம். சோ இதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோட தம்பி மீதி இருக்கணும் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாம ஹீரோட தம்பி துப்பாக்கியை வச்சு அந்த டோரை பயமா ஷூட் பண்ணிட்டே இருக்கான். இப்போ ஷூட் பண்ணும்போது அந்த வெளிச்சம் அங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா போறதை நல்லாவே காமிக்கிறாங்க. ஆனா நம்ம அந்த வெளிச்சத்திலிருந்து தப்பிச்சிடும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த வெளிச்சம் மாடி பண்ணிக்கிட்டு வயல உள்ள வருது. ஆக இனிமே வந்து ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு டோரை ஓபன் பண்ணி நோவாவையும் அதே போல ஹீரோனையும் கூட்டுக்கிட்டு வெளியில வரோம். வெளியில வந்த பிறகு அந்த காரை ஸ்டார்ட் பண்ண பாக்குறோம். ஆனா வந்து அந்த காரை ஸ்டார்ட் பண்ண முடியல. அதே சமயத்துல அவங்களால அங்க கொஞ்சம் கூட நிக்கவே முடியல. ஏன்னா அந்த வெளிச்சம் வந்து அவங்க ஆட்கொள்ளலான்னு பாக்குது. அதுக்கப்புறமா ஹீரோட தம்பி அங்க இருக்க ஒரு கோடாலி எடுத்துக்கிட்டு வேகமா மெயின் ரோட்டுக்கு வரான். அப்படி மெயின் ரோட்டு கிட்ட வரும்போதே யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போற வர கார்ல நிப்பாட்டலாம் ட்ரை பண்றான். இப்போ தூரத்துல ஒரு கார் வரதை பார்த்துட்டு
இவனு கிட்ட போயிட்டு ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த காருக்காரன் தூரத்திலே யூட்டன் போட்டு அவனும் அங்கிருந்து போயிடுறான். ஆக்சுவலா என்னன்னா இவன் கோடையில வச்சு லிஃப்ட் கேட்கறதால ஒருவேளை நம்மள கொலை தான் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் அவன் அங்கிருந்து வண்டி எடுத்து போயிருப்பான். அதே சமயத்துல ஹீரோனி கையில வந்து ஒரு டார்ச் லைட் வச்சிருப்பா. அந்த டார்ச் லைட் விட்டு எரியறதால இவனுக்கு அப்படியே ரொம்ப பயமா இருக்கு. அதே சமயத்துல அப்படியே லைட்டா மேல திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு ப்ளூ கலர் லைட், அதே போல 2 ஆரஞ்சு கலர் லைட் இவங்களை வந்து ஆட்கொள்ளான்னு பாக்குது. அது மட்டும் இல்லாம அந்த வெளிச்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை நோக்கி கிட்ட வர மாதிரியே இருக்கு. சோ அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் வண்டி வருது. அந்த போலீஸ் வண்டியை பார்த்த உடனே அந்த வெளிச்சம் அங்க கொஞ்சம் கொஞ்சமா மறையுது. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க ஹீரோனி கிட்ட வந்து நீங்க இந்த மாதிரி கால் பண்ணிருந்தீங்க, அந்த டைம்ல எங்களுக்கு சரியா கேட்கல, அதனாலதான் நேர்ல பாத்துட்டு போலான்னு வந்தா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோனி நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த வீட்டுள்ளார போயிட்டு பார்க்கும்போது நிறைய புல்லட் எல்லாம் கீழே செதறி கிடக்குது. அது மட்டும் இல்லாம அங்கங்க செவத்துல வந்து நிறைய கத்திலாம் குத்தி இருக்கு. எல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் ஹீரோனி சொன்னதை போலீஸ்காரங்களை நம்ப முடியல. இதை வந்து நாங்க தீவிரமா விசாரிச்சு தான் பார்க்கணும். ஏன்னா நீங்க ஏதோ வெளிச்சம் வந்ததுன்றீங்க, அதே சமயத்துல நிறைய பேர் அந்த வெளிச்சத்தை போட்டு மறைஞ்சு போயிட்டான்னு வேற நீங்க சொல்றீங்க. சோ அதனால வந்து இதெல்லாம் தீவிரமா விசாரிச்சா மட்டும் தான் எங்களால வந்து இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். நீங்க வந்து எதுக்கும் சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோனி, ஹீரோட தம்பி, அவங்க பையன் நோவா, இவங்க மூணு பேருமே அவங்க பொண்ணு காணாம போனாங்கல்ல, அவங்க பொண்ணோட ரூம்ல தான் உட்காந்துருக்காங்க. சோ அதே சமயத்துல ஹீரோனி சொன்னதை கேட்ட உடனே அந்த 2 போலீஸ்காரங்க அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியில கிளம்பலான்னு பார்க்கும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷனை சுத்தி நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆக்சுவலா என்னன்னா அன்னைக்கு ஹீரோ ஃபேமிலியில நடந்த மாதிரியே அந்த ஊர்ல ஒரு சில பேருக்கு நடந்திருக்கு. அவங்களாம் கேட்கும் போது என்ன நடந்தது தெரியல, ஆனா அன்னைக்கு வந்து வெளிச்சம் வந்துச்சு, அதே போல பயமா சத்தம் கேட்டது அப்படிமா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தில் ஒருத்தன் ஒரு போலீஸ்காரன் இருக்கான். மக்கள் ஏதாவது சொல்றாங்க, நீங்க என்ன நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு போலீஸ்காரன் கேட்கும்போது ஆமா நைட்டு வந்து ஒரே பயங்கர சத்தமா கேட்டது, அது மட்டும் இல்லாம நிறைய வெளிச்சங்கள்லாம் வந்துச்சு, அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கண்ணை மயக்கிற மாதிரி இருந்தது. அதே போல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன அந்த மேசி என் கண்ணு முன்னாடி வந்து போனா, அதெல்லாம் சொல்லும் போது போலீஸ்காரங்களும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சோ இப்ப அப்படியே சீனை கட் பண்ண இப்ப ஹீரோனி தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அதே போல ஹீரோட தம்பி, அவங்க பையன் 3 பேரும் மேசியோட ரூம்ல தான் இருக்காங்க. அந்த சமயத்துல அப்போ கீழே ஏதோ பயமா சத்தம் கேட்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோட தம்பி கீழே வந்து அந்த டோர் ஓபன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது நேத்து நைட்டு இவங்க வீட்டுல காணாம போச்சுல ஒரு நாய், அந்த நாய் வந்திருக்கு. அந்த நாயை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே காணாம போயிட்டாங்க, நீயாவது திரும்பி வந்தே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல தான் மறுபடியும் அந்த வெளிச்சம் உள்ளார வருது. இது என்னடா பகல் டைம்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போயிருக்கான். அதே சமயத்துல மேல ஹீரோயின் உட்காந்துருக்கா. சோ அவங்க கிட்டே அந்த புளு கலர் வெளிச்சம் வந்திருக்கு. சோ அவங்க மேலேயே அந்த புளு கலர் வெளிச்சம் பட்ட உடனே அவங்களால கொஞ்சம் கூட நகரவே முடியல. அதே போல கீழே ஹீரோட தம்பியாலே கொஞ்சம் கூட நகரவே முடியல. அந்த சமயத்துல அந்த வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் அங்கே இங்க மட்டும் கீழே விழுந்து உடையுது. தண்ணி கூட ஒரு மாதிரி ஸ்பைரல் ஷேப்ல சுத்திட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோனிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அப்போ அந்த சமயத்துல அந்த வெளிச்சத்துக்கு நடுவுல ஏதோ ஒரு உருவம் மாதிரி தெரியுது. ஆனா கண்ணு எதுவுமே கிடையாது, ஆனா ஒரு உருவம் மட்டும் இருக்கு. சோ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடமே ரொம்ப அமைதியா இருக்கு. சோ இப்ப அப்படியே சீனா கட் ஹீரோனி பல அண்டங்கள்லாம் தாண்டி ஸ்பேஸ்ல இருந்து பூமி பாக்குற மாதிரி காமிக்கிறாங்க. என்னன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க பொண்ணு காணாம போயிட்டாங்கல்ல, சோ அந்த நாள் தான் இந்த நாள். ஸ்பேஸ்ல இருந்து அவளுடைய வீட்டை பாக்குற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ அவங்க வீட்டை சுத்தி ஆரஞ்சு கலர் லைட் வெளிச்சம் படந்துகிட்டு இருக்கு. அதுக்கு உள்ளார விஷுவலா அவங்க பொண்ணு அவளுடைய ரூம்ல உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்கா. சோ இது எல்லாத்தையுமே ஹீரோனி அண்டத்துல இருந்து பாக்குற மாதிரி அவங்க வீட்டு ஜன்னல்ல இருந்து அவங்க பொண்ணு படிக்கிறத பார்த்துட்டு இருக்கா. அப்போ டோரை யாரோ தட்டுற மாதிரியே இருக்கு. இதை கேட்ட ஹீரோனி அவங்க பொண்ணு அந்த டோரை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு அந்த டோர் கிட்ட போறா. இதை பார்த்த ஹீரோனி தயவு செய்து டோரை ஓபன் பண்ணாத அப்படின்னு எவ்வளவு கத்தி பாக்குறாங்க. ஆக்சுவலா இவ கத்துறது அவளுக்கு சுத்தமா கேட்காது. டோர் ஓபன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது யார் வந்திருக்காங்கன்னா ஹீரோனியோட அக்கா ஹஸ்பண்ட் கிணத்த தான் வந்திருக்கான். அவன் வந்து அவங்க பொண்ணு கிட்ட வீட்டுல அப்பா அம்மாலாம் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல அவங்க வெளியில கடைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே சோ அவனை பார்த்த உடனே ஹீரோனி இங்க என்னடா பண்ற, ஏன்டா இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கத்தி பாக்குறாங்க. ஆனா அவங்க கத்துறது அவனுக்கு சுத்தமா கேட்காது. அதுக்கப்புறமா அவன் வீட்டுல யாரும் இல்லாத தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோனோட பொண்ணு கிட்ட போயிட்டு தப்பா பிகேவ் பண்றான். ஒரு கட்டத்து மேல அந்த பொண்ணு இறந்தும் போயிடுறா. சோ அதுக்கப்புறமா தான் அவன் வந்து அந்த செவத்து மேல கையை வைக்கும் போது அந்த போட்டோ தவறி கீழே விழுந்து உடைஞ்சிருக்கும். சோ இதை தான் வந்து நம்ம ஆரம்ப சீன்ல பார்த்திருப்போம். சோ இப்ப அப்படியே சீனை கட் பண்ண ஹீரோனி அவருடைய பொண்ணு ரூம்ல தான் இருக்கா. அந்த சமயத்துல அவங்க பையனும் அவன் பக்கத்துல தான் இருக்கான். அவங்க பையனோட முகத்துல பார்க்கும்போது அவங்க பையனோட மூக்குல இருந்து பிளட் வந்துட்டு இருக்கு. அதே போல ஹீரோனோட மூக்குல இருந்து பிளட் வந்துட்டு தான் இருக்கு. இப்போ கீழே வந்து ஹீரோட தம்பி அங்கிருந்து தப்பிச்சு போலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவன் மேலேயே அந்த வெளிச்சம் பட்டதால அவன் ஒரு மாதிரி மெய் செலுத்து போயிருப்பான். இப்போ வந்து அவனும் வந்து சுயநிலைக்கு வந்து இங்கிருந்து தப்பிச்சு போலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கை வந்து அவனோட ஷோல்டர் மேல பட்டு நீ போகாத அப்படின்னு சொல்லும் போது அவனும் அப்பதான் பாக்குறான். ஆக்சுவலா யாருன்னா ஹீரோ தான் வந்திருப்பான் போல. சோ அவனோட மூக்குலயும் வந்து பிளட் தான் வந்திருக்கு. சோ அதே சமயம் அந்த லைட் வெளிச்சம் பட்ட உடனே எல்லாரும் மறைஞ்சு போயிருப்பாங்க. இப்ப எல்லாருமே 1 by 1 திரும்ப வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ வந்து மாடிக்கு போயிட்டு அவங்க பையனை அவங்க பொண்டாட்டி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கான். ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மேசிக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது விஷுவலா வந்திருக்கும். சோ இவங்க 3 பேருமே மேல இருந்து கீழே வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த கிணத்து அங்கதான் இருக்கான். இதை பார்த்து ஹீரோனி அவங்க அக்கா வந்து கிணத்து போயிட்டு பயமா அடிச்சிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல அன்னைக்கு நீ என்ன பண்ணன, மேசி என்னடா பண்ணன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்துல பயமா அடிச்சிட்டு இருக்காங்க. சோ அப்பதான் வந்து அவன் என்ன பண்ணணும் அப்படின்றத இப்ப விஷுவலா காமிக்கிறாங்க. என்னன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவன் மேசிய ஒரு மாதிரி தப்பா பிகேவ் பண்ணியிருப்பான். சோ அந்த டைம்ல வந்து ஸ்பாட்ல இறந்த உடனே அவளை புதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ காட்டு கொண்டு
போட்டுட்டு வந்து பள்ள நோண்டி புதைச்சிருப்பான். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கிணத்தும் அதே போல ஹீரோ அவங்க தம்பி 3 பேரும் ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுள்ளார வந்திருப்பாங்க. அந்த சமயத்துல அந்த ஆரஞ்சு கலர் லைட் வெளிச்சம் இந்த கிணத்து மேல பட்ட உடனே ஒரு மாதிரி மெய் செலுத்து போயிருப்பான். ஏன்னா அந்த சமயத்திலேயே இவன் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது இவனுக்கு வந்து விஷுவலா வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே தான் அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இந்த நியூஸை கேள்விப்பட்ட உடனே போலீஸ்காரங்களும் அந்த இடத்துக்கு வந்து அந்த பள்ளத்தை நோண்டி பார்க்கும்போது தான் உண்மையாலுமே மேசி இறந்திருக்கா அப்படின்னு போலீஸ்காரங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறமா டிவிக்கு என்ன பேட்டி கொடுக்குறாங்கன்னா, உண்மையிலுமே இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, ஆனா ஏதோ ஒரு சக்தி தான் இப்படி எல்லாம் காட்டி கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி டிவிக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோ ஹீரோனிய அந்த மேசியோட ரூம்ல தான் காமிக்கிறாங்க. ஏன்னா தன்னுடைய பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா தன்னுடைய பொண்ணுக்கு ஏதாவது நடந்து அது தெரிஞ்சிருந்தா கூட அவங்க மனசு வந்து கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கும். ஆனா ஒரு வருஷமாவே தன்னுடைய பொண்ணு எங்க போனா அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதை நினைச்சுக்கிட்ட தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இன்னைக்குதான் வந்து தன்னுடைய பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்க அதை பார்த்த உடனே தான் நிம்மதியா தூங்குறதை காட்டி இந்த படத்தை இங்கேயே முடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க பொண்ணு காணாம போயிட்டு ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தன்னுடைய பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க ஒரு வருஷமா. ஸோ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த ப்ளூ கலர் வெளிச்சம் ஆரஞ்சு கலர் வெளிச்சம் அப்படின்ற ஒரு சக்தி மூலியமா வேற ஒரு டைமென்ஷன்ல இருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷுவலா பார்த்திருப்பாங்க. யாரு எப்படியாப்பட்ட தப்பு பண்ணனாலும் கண்டிப்பா என்னைக்கு இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளியில வரும் அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டு. உண்மையிலுமே இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல படத்தோட வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. ஸோ அது மட்டும் இல்லாமல்